உள்ள என்னென்ன குப்பை இருக்குன்னு பார்க்க போறேன். ஏன்னா இந்த சீக்ரெட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்க ஸ்கேல். இது ஹாஸ்னிய கடை டிசைன் போட்டு தந்தாங்க. எவ்வளோ அழகா எழுதியிருக்க பார்த்தீங்களா? ஐயோ பேக் கீழே வந்துச்சுடா. ஐயோ இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஜிப்ல இருந்து போலாம். லாஸ்ட் ஜிப்ல வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக் வச்சிருக்கேன் பாருங்க. உள்ள லாஸ்ட்ல பார்த்தாலே உங்களுக்கு ஜாலியா இருக்கு. மெட்டீரியல் போர்ட்லாம் இருக்கு. இப்போ வந்து இவிஎஸ் இங்கிலீஷ் புக் வச்சிருக்கேன். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல புக்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஆமா, இது ஃபுல்லா புக்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு, வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். என் பேடு, அதுக்கப்புறம் என் ஃபைலு, அதுக்கப்புறம் இது என் ஃபோல்டர் எங்க போச்சு? இது என் ஃபோல்டர், என் அசைன்மெண்ட்ல வச்சிருக்கேன் கைஸ். இப்போ வந்து செகண்ட் ஜிப் காத்துறேன். செகண்ட் ஜிப்ல ஒன்றும் இல்லை, நோட்டு. செகண்ட் ஜிப்ல ஒன்றும் இல்லை, நோட்டு அது இதெல்லாம் இருக்கு. ஆனால் உங்ககிட்ட ஒன்று காத்துறேன். ஐஎம்ஓ ஒலிம்பியா எஸ்எஃப்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஐயோ பேக் கீழே வந்துச்சுடா. அவ்வளோ வேலை நோட்ஸ் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை கைஸ். ஹேண்ட் ரைட்டிங் மேக்ஸ் நோட்டை பார்க்கலாம். ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சரி இங்கிலீஷ் நோட்டை காமிக்கிறேன். இங்கிலீஷ் காமிக்கிறேன், தமிழ் ஹிந்தி காமிக்கிறேன். இதுதான் கைஸ் என் ஹேண்ட் ரைட்டிங். நான் ஏன் நிலா ஹேண்ட் ரைட்டிங் காமிக்க சொன்னேன்னா, நிலா வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஆமா, எவ்வளவு அழகா எழுதி இருக்க பாத்தீங்களா? தேர்ட் ஜிப் என்னோட ஸ்கெட்ச் பாக்ஸ். ஸ்கெட்சுமே தனியா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பேன். நான் ஃபுல்லா ஸ்கெட்ச் தான் இருக்கும். ஸ்கெட்ச், ஒரு ஷார்ப்னர், பென்சில், எரேசர். இது வந்து கனெக்டர் பென்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென். இது வந்து என் பவுச். ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுல வந்து நான் பேக் சைட் தான் காமிப்பேன் கைஸ். ஏன்னா இந்த சீக்ரெட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மினி பேட், கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இது கூட ஒரு மினி பென்னு. அதுக்கப்புறம் இது ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி. வெயிட் பண்ணுங்க காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ் நான் யாருக்குமே காமிக்க மாட்டேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க. ஆனா இது திறந்து மூடவே ஒரு 1/2 hour ஆயிடும். இதுல வந்து கொஞ்சம் இதுக்குள்ள கலர் பென்சில்ஸ் தான் வச்சிருக்கேன். இதை அப்படியே வச்சா உள்ள ஃபுல்லா அழுக்காயிடும்னா ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் கலர் பென்சில்ஸ். இப்ப வந்து லாஸ்ட் ஜிப் பிங்க் கலர் தான் எல்லாமே, ஈவன் மை பேக். லாஸ்ட் ஜிப்ல வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 புது பென்சில் வச்சிருக்கேன். அவ்வளோதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஐயோ வெயிட் பண்ணுங்க காய்ஸ், இது சொருகவே 1 மணி நேரம் ஆயிடும். ஓகே காய்ஸ், இப்போ இது எப்படி தனியாச்சிடலாம். நான் வந்து என்னோட பென்சில் பாக்ஸை வெளில ஏற்றா அழுக்காயிடும்னு 2 பழைய பென்சில் வச்சிருப்பேன். வெயிட் பண்ணுங்க, ஐயோ எடுக்க முடியலையே. 2 ஷார்ப் பண்ண பென்சில், ஒரு புது பென்சில், என்னோட எரேசர்.
ஓகேவா ஷார்ப்னர்லாம் இல்லடி. என்னோட ஸ்கேல் இது ஹாஸ்னிய கடை டிசைன் போட்டு தந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட கிரையான்ஸ் வச்சிருக்கேன், முக்கியமான கிரையான்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சாக்லேட் கவர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பவுல் செஞ்சேன். வேற என்ன ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. அதுக்கப்புறம் ஐ மேட் அன் ஈவில் ஐ. என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்கை பார்த்து பண்ணேன். நான் என்னோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல காமிக்கிறது இருக்கு. இதுவும் பார்க்க சேமா இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஓகே வேற என்ன இருக்கு? என்னோட டைம் டேபிள் இருக்கு பாருங்க. நாளைக்கு என்ன டியூஸ்டே, ஆனா கொஞ்சம் கசக்கி மசகி வச்சிருக்கேன் என்னோட டைம் டேபிள். இப்போ இங்க ஒரு புது இங்க ஒரு எரேசர், இங்க ஒரு பழைய எரேசர். அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. இதுல ஒண்ணு இருக்கு, ஒரு கிரையான்ஸ் ஆச்சு கலர் பென்சில்ஸ். தவிர ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும் போல. ஆமா ஆமா இதுவே ரேட் அதிகமா இருக்கும். ஆமா உள்ள ஒரு ஷார்ப்னர் கலர் பென்சில்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணேன். ஸோ வேற ஏதாவது இருக்கு? உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஜிப்பை மறந்து போயிட்ட காட்டு. வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிடலாம், வெளில வச்சிடலாம். ஸோ இனிமேல் என் பேக்குக்குள்ள ஒண்ணுமே இல்லை, எல்லாமே காலி காலி. இதுவும் காலி, ஃபர்ஸ்ட் ஜிப்புமே காலி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் பண்ற டைப்ல உள்ள என்னென்ன குப்பை இருக்குன்னு பார்க்க போறேன். என்னடா கருப்பு கலர்ல என்னமோ ஓடி போகுது. இப்ப ஸ்பெஷல் ஜிப்பை காமிக்கிறேன். ரெயின் ஜிப். மழைலாம் வந்துச்சுன்னா என்ன மட்டும் கவர் பண்ணக்கூடாது, என்னோட பேக்கையும் கவர் பண்ண இது ஒண்ணு. இதை இப்படி போட்டா கவர் ஆயிடும். பாருங்க ஜீனின்னு அழகா எழுதி இருக்கு. இந்த கவரே பாரு என்னோட ஸ்கூல் பேக்ல வைத்து வந்துடும். ஸோ இதுதான் என்னோட பேக் டூர். இந்த மாதிரி தான் என்னோட பேக் இருக்கும். உங்களோட பேக் எந்த மாதிரி இருக்கும்னு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இனிஸ் கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலிற்காக காத்திருங்கள்.